ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் ஹரிஹரி வீரமுல்லு இந்த படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழில் தேட்டரில் வெளியாகிருக்கு. இது ஒரு முழுக்க முழுக்க ஆக்ஷன் மூவியாக வெளிவந்திருக்கு. பவன் கல்யாண் அவங்க இந்த படத்தில் லீடர் எடுத்து நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். இந்த படத்துடைய கதை 1960 நடந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் ஒரு சூப்பர் ஹீரோவாக பவன் கல்யாண் இருக்கு. இவர் நவாப்புக்கிட்ட இருந்து அந்த வைரங்கள்லாம் கொள்ளையடிச்சு இல்லாத ஏழை மக்களுக்கு நிறைய உதவிகள்லாம் செஞ்சுட்டு இருப்பார். திடீர்னு ஒரு நாள் நவாப்புக்கிட்ட மாட்டிக்குவார். ஆனால் நவாப் நம்ம ஹீரோவுக்கே தண்டனை கொடுக்க மாட்டார். இவரோட திறமையை கண்டு இவர் எப்படியாவது யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவுரங்கசீப்பிட்டு இருக்கிற கோஹினூர் வைரத்தை கொள்ளையடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு பிளான் சொல்கிறாரு. இப்போ இந்த பிளானை எப்படி நம்ம ஹீரோ நிறைவேற்றுறாரு, உண்மையிலேயே அந்த வைரத்தை கொள்ளையடிச்சாரா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்தோடைய பாசிட்டிவ் பார்த்தாவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த ஃபைட்லாம் சும்மா வேற மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே அடுத்தடுத்து படம் ஃபாஸ்ட்டாக போகுது. இவர் கொள்ளையடிக்கிற சீன்ஸ், அந்த லொக்கேஷன் 1960 காமிப்பட அந்த செட்டு, இப்படி எல்லாமே படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம். படத்துடைய பியூட்டி மியூசிக் அண்ட் ஜிஜி ஒர்க் இது எல்லாமே செம்மையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பர் அப்படிங்கிற அளவுக்கு செம்மையாக செஞ்சுட்டாங்க. அதேமாதிரி இந்த படத்துடைய ஹீரோ இவருடைய கேரக்டர் சிறப்பாக எழுதி எடுத்திருக்காங்க. இவரை ஃபாலோ பண்ணாமல் இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். பவன் கல்யாண் அவங்களுடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் கடைசி வரைக்கும் சூப்பரான ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹீரோயின் வழக்கமான ஒரு லவ் பண்ணுற கேரக்டரில் அப்படியே போயிடுறாங்க. வில்லன் ஒரு கெத்தனெல்லாம் வராரு. அவுரங்கசீப்லாம் அப்படியே பார்க்கும்போது பயங்கரமான மிரட்டுறாரு. இப்படி படத்தில் நடித்த எல்லாமே சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே செகண்ட் ஹாஃப் தான். ஏன்னா செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஜவ்வாக எழுகுது, டியூரேஷன் அதிகமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த ஸ்பீடு ஸ்க்ரீன் பிளேயில் செகண்ட் ஹாஃபில் இல்லை. ஏன்னா நிறைய சீன்ஸ்லாம் பார்த்து பழக்கப்பட்ட சீன்ஸாகவே இருக்குது. அது கிளைமேக்ஸ் வரைக்கும் கொஞ்சம் ஜவ்வாக இழுத்துட்டாங்க போல். இன்னும் கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில் மட்டும் கொஞ்சம் அந்த விறுவிறுப்பையே கொஞ்சம் கூட்டியிருந்தாங்கன்னா படம் எங்கேயோ போயிருக்கும். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் எதுவுமே இல்லை. மொத்தம் இந்த படம் எப்படி இருக்குது, சூப்பராக சுமாராகனா நான் சொன்ன மாதிரி இந்த படம் ஒரு ஒருத்தான மூவி தான். ஓகே, இதேமாரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.